தமிழ்நாடு அரசு ஒப்பந்த இயல்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய இயன்முறை மருத்துவர்கள் இவங்க பணி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பணி. இவர்களுடைய செயல்பாடு என்பது மக்களுக்கு மிக முக்கியம், மக்களுக்கு அத்தியாவசியமானது, அவசியமானதும் கூட. இந்த சூழலில் இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னா புத்தாண்டும் பிறந்தது, பொங்கலும் பிறகு, ஆனால் இவர்கள் வாழ்வு விடிவில்லை என்று தான் ஒவ்வொரு பதாகைகளும் அந்த மாதிரி காட்டுறாங்க. நம்மகிட்டயுமே அந்த சங்கத்தை சேர்ந்தவர்களுக்காக கொண்டு பேசுவோம். வணக்கம். இப்போ நீங்கள் முதல்ல நன்றி, ஏன்னா நிறையா மக்களுக்கு போய் நீங்கள் அந்த அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்லுங்கள் சார். எங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவத்தில் நாங்கள் கடந்த 2020 மக்களை தேடி மருத்துவம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது கணக்குக்கு பார்த்தா 6 வருஷம் ஆக போகுது. ஜனவரியில் வந்துச்சு. 6 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறப்ப எங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா சொல்லக்கூட இங்கே பயங்கர ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சேலரிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க இத்தனை வருஷம்னு கேட்பீங்க. வெறும் 10,000 ரூபா. நான் என்னோடய டிரைவருக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். 10,000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 30% இன்க்ரிமெண்ட்டுன்னு போட்டு ஒரு 13,000 ரூபா சேலரி கொடுத்தாங்க. இந்த 13,000 ரூபா சேலரிக்கு தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதே நாங்கள் செய்கிற வேலையை அப்ராடில் எங்களுக்கு 6 lakhs கொடுக்குறாங்க. அந்த 6 lakhs கொடுக்குற இடத்துல நாங்கள் எங்கள்கிட்ட 6 lakhs கொடுங்கலாம் சொல்லலாம். ஏன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரி கம்மியாக தான் வாங்குற. வரி கம்மியாக வாங்குற அரசு 6 லட்சம் கொடுக்குறப்ப நீங்கள் வரி அதிகமாக வாங்குற அரசு ஏன் எங்களுக்கு ஒரு 60,000 நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்களா? ஒன்று பர்மனன்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 60,000 சில மருத்துவராக இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு 60,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது தான் சார் எங்களோட கோரிக்கை. குறிப்பாக என்ன சொன்னால் நிறைய பிரச்சனை வந்துட்டு நானும் பார்த்துட்டு தொடர்ந்து நீங்களும் ஒவ்வொரு துறை, அதாவது செவிலியர் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க போராட்டம் என்ன தான் மருத்துவத்துறையில் நடக்குது? மருத்துவத்துறையில் தேவையின் அடிப்படையில் இவங்க ஒப்பந்தத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்றது அவங்க சொல்கிறது. ஆனால் தேவையின் அடிப்படையில் எடுக்கப்படல. பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் சொல்கின்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்களுடைய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு தேசிய நலவாழ்வு குழுமத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற பிரச்சனைனா விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பணியாளர்களுடைய ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுறதில்ல. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 30% கொடுப்பதாக சொன்னாங்க. ஆனால் முழுமையான 30% கொடுக்கல. அதுதான் உண்மை. கணக்கீட்டு முறையில் நிறைய பிழைகள் இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, விலைவாசி உயரும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுன்ற ஒரு கால்குலேஷன் கூட பண்ணுறது இல்லை. இதை தாண்டி இப்போ யாராவது என்கச்சம் துறையிலேருந்து தேசிய நலவாழ்வு குழுமத்திலேருந்து போராட்டம் நடத்தினாங்கன்னா அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது கூட இந்த அரசு தயாராகலை. இவருடைய முக்கிய கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் கிடையாது. குறிப்பாக அவங்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்புகிறார்கள். செய்தால்தான் இவர்கள் மக்களிடையே நேரடியாக பணியாற்றக்கூடிய இவர்களுக்கு ஒளிவு பிறக்கும். ஒளிப்பதிவு பரசுடன் அன்பழகன்.